கிருபை தாரும் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும்னா ஆட்டோமேட்டிக்கா லைஃப் என்ன ஆகுதான்? அலைன் ஆகுதான். இல்ல இங்க பாருங்க, பிலிப்பியர் 4:4 படிங்க. பிலிப்பியர் 4:4. இதெல்லாம் நல்ல நோட்ஸ் எடுங்க. நம்ம 1 மணிக்கு ஆங்கில வகுப்புல நம்ம இவைகள் எல்லாம் ஆங்கிலத்துல திருப்பி நம்ம பேசி கர்த்தருக்குள் எப்பொழுதும். இப்ப பாருங்களேன், தேவனுடைய இப்ப ராஜாக்களுடைய வார்த்தைகள் பார்ப்போமா? ராஜா ஒரு வார்த்தை சொன்னார்னா அது என்னது? அது என்னது? ராஜா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ராஜா சொல்லுகிற வார்த்தை என்னது? அது என்னது? சட்டம் இல்லையா? ராஜா ஒரு டிக்ளேர் பண்ணா அது சட்டம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்து அதை பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அது என்னவா ஆகுது? அதை செயல்படுத்த உடனே யார் செயல்படுத்துவாங்க? அவர் கீழே இருக்கிற செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க? அதை நோட்ஸ் எடுத்து அதை எப்படி சர்க்குலரா அனுப்புறது. உதாரணத்துக்கு எல்லாரும் 10 மணிக்கு வரணும், கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறது என்னது? ராஜா என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. உடனே என்ன ஆயிரும்? கீழே செக்ரட்டரிஸ் என்ன பண்ணுவாங்க? உடனே எழுதி ஆபீஸ்ல ஒட்டுறாங்க. உடனே என்ன பண்றாங்க? அந்த டைம் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு வந்து ஆபீஸ்ல மாட்டுறாங்க. எல்லாரும் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு வந்து வைக்கணும். யார் யார் ஃபிங்கர் பிரிண்ட்ல என்னென்ன டைம் வருதோ அவர்களுக்கு என்ன பண்ணும்? ஆக்ஷன் எடுக்கப்படும். அப்போ ஒருவர் சொன்ன வார்த்தை என்னது? இப்போ பவுல் தேவனுடைய குமாரர்களா இருக்கிற நாம் யாரா இருக்கிறோமா? சொல்லுங்க. ராகுல் யாரு? ராகுல் யாரு? ராகுல் யாரு? இயேசு கிறிஸ்துவை ராகுல் இருதயத்துல விசுவாசிக்கும் பட்சத்துல பிதா இயேசு கிறிஸ்துவை எனக்காய் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு விசுவாசிக்கும் பட்சத்துல ராகுல் யாரா இருக்கிறாப்ல? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யாரா இருக்கிறாரா? தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள், பிள்ளைகளா இருக்கிறார்கள். பிள்ளைகளா இருந்தால் நாம் யார்? நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். அதனால தான் நாம் கேட்ட சாட்சியில புரோகிதருக்கான வேலைய நம்ம அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்துட்டு இருக்காங்க. புரோகிதர் வேலை என்ன? புரோகிதர்னா யாரு? மந்த புரோகிதர் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பூஜை செய்வார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. எதை பார்த்து சொல்லுவாங்க? அட்டையை பார்த்து, சரிங்க சார், நீங்க இதை பண்ணலாம் சார், நீங்க இதை பண்ணுங்க, உங்களுக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்றதான் யாரு? புரோகிதர்கள். புரோகிதர்கள் அப்படிங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அந்த வேலையை செய்யும். நமக்கு வேதம் சொல்லுது ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம்? இப்போ நம்மள எங்க கொண்டு வச்சிருக்காரு? இப்போ நாம இப்ப என்ன சொல்றோம்? வசனத்துல எல்லாம் படிச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை சரியாய் வசனத்தின் மூலம் பகுத்தறிந்து புரிந்து கொண்டு நாம இப்ப என்ன சொல்றோம்? சரிங்க சார், நீங்க செய்யுங்க சார், நீங்க போயிட்டு வாங்க, சரியா இருக்கும் சார். உடனே என்ன நடக்குது? வேலை எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. நம்ம மத்தியில மாண்புமிகு ராஜா ஒண்ணு இருக்கு. யாரு? மாண்புமிகு நம்மளுடைய கீர்த்தி. கீர்த்தி என்ன சொல்லுது அந்த பாட்டிட்ட? பாட்டி, வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன வராது மழை. இந்த அம்மா யாரு? இந்த அம்மாவை யாரா வச்சிருக்காரு? கர்த்தரு ராஜாவாய் வைத்திருக்கிறார். ராஜாவா சும்மா இங்க இருக்கிற மனிதனுக்கு மீது இல்ல, மனிதனுக்கு மீது மாத்திரம் ராஜாவா உட்கார வைக்கல, அதிகாரங்கள் மீதும் துறைத்தனங்கள். இந்த அம்மா பேசுறபடி என்ன பண்ணுது? வீட்டுக்கு போன உடனேதான் மழை போசா வருது. அது வரைக்கும் மழை என்ன பண்ணுது? பம்புது. ஏன்? ராஜா பேசியாச்சு. ராஜா பேசினா யார் கேட்கணும்? துறைத்தனங்களும். இப்போ மேகத்திற்கும் மேகத்தை ஆளுகை செய்வதற்கும் அதற்கு அது ஒரு லால ஒர்க் ஆகுது இல்லையா? என்ன லால ஒர்க் ஆகுது? கர்த்தர் உருவாக்கின சட்டத்திட்டங்கள் தான் அதுக்கும். ஒரு இடத்துல உஷ்ணமானா கீழே இருந்து நீராவியாய் மேலே போவதும், குளிர் காத்து அடித்த உடனே மேகம் வருவதும். ஆனா இந்த நேச்சுரல் லாக்கு குறுக்க யார் போய் நிக்கிறா? மாண்புமிகு மந்திரி போய் நிக்கிறாங்க, ராஜா போய் நிக்கிறாங்க. நின்ன உடனே என்ன ஆகுது? பாட்டி சும்மா இல்லாம இந்த ராஜாட்ட போய் வாய் கொடுக்குது. ஏமா நீ கொடை எடுத்துட்டு வர, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல இல்ல?
இதெல்லாம் முதல் தடவை கேட்கும் போது எப்படி இருக்கும்? என்னதான்டா பேசுறீங்க? ராஜாங்கிறீங்க, மேகங்கிறீங்க, நிக்குதுங்கிறீங்க. ஆனா நிக்குதே. அதான சாட்சி. இது ஒரு தடவை நடந்தா நம்ம என்ன சொல்லிடலாம்? சும்மா போங்க பிரதர், ஒரு தடவை நடந்து நீங்க காரணமா இந்த விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில் அது நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் மலையை நிறுத்துறதும் இந்த நம்ம இவன் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஏதோ மழை வந்து ஏதோ கை காட்டி போச்சு, மழை நின்று போச்சு. இதெல்லாம் வெறும் வேதத்துல படிச்சுட்டு போகிற கட்டுக்கதையா இல்ல, வாழ்க்கை இருக்கிறதுனால நாம தைரியமா என்ன பண்றோம். ஒரு காலத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இதெல்லாம் தைரியமா பேசி ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா ரொம்ப இதுவாயிருமே. போக போக என்ன ஆயிடுச்சு, அது வசனத்துல பயிற்சி பெற பார்க்க பார்க்க சாட்சிகளை கேட்க கேட்க. எங்க அக்கா இன்னொரு நிறைய பேர் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க அக்கா அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, அடிக்கடி நடக்கும் எங்க அக்காவுக்கு. இவங்க பஸ்ல ஏற வரைக்கும் என்ன பண்ணாது, மழை கம்மியாகும், தூரும். ஏறோம்னா மழை பெய்யும். இறங்கி ஆபீஸ்ல போகும்போது மழை என்ன ஆகும், பம்பும். ஏன் பம்புறன்னா என்ன வச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர். இது எப்படி நமக்கு உண்டாச்சு, அவர் பேசிவிட்டார். அவர் யாரை வைத்து பேசினார், பேதுரு அப்படிங்கிற அவருடைய ஒரு ராஜா பத்தி பேசிவிட்டார். பரிசுத்தாவியானவரினால். வேதம் எப்படிப்பட்டதான், வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் பரிசுத்தாவியானவரினால் ஏவப்பட்டு இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு எழுதப்பட்டது. சொல்லப்பட்டது பேசுனது எல்லாமே யார்தான், ராஜாக்கள் தான். இங்க இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பதும் யார்தான், ராஜாக்கள் ஆகிய நாமும் ஆசாரியர்களாகிய நாமும். நீங்க வேலை ஸ்தலத்துல, அதனாலதான் என்ன பண்ணுது, வேலை ஸ்தலத்துல யாருமே உங்களுக்கு பின்னாடி வந்து நல்ல வேலை கர்த்தரை துதித்திடுவோம் கொஞ்ச நேரம் யாரோ வொர்ஷிப் பண்ணுங்கடா, பின்னாடி இன்னும் பண்ணல